வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பூட்டப்பட்ட அரசியல் சூழ்ச்சி, பிள்ளையான் தொடர்பிலே தொடரும் தேடுதல் வேட்கை. அக்டோபர் 1ஆம் திகதியில் பேரடியாகும் இலங்கை அரசின் அறிவிப்பு. முழுமையாக இஸ்ரேலாக மாறிய இலங்கையின் முக்கிய பிரதேசம், சுற்றுலா பயணி கவலை. விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் இருந்திருந்தால் இதனை செய்திருப்பார், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தகவல். சின்னவெள்ளை வீதியில் கருணாவின் இரகசிய திட்டத்தை முறியடித்த ரகசியம். மர்மங்கள் புதைந்த யாழ் செம்மணி புதைகுழி, எலும்புக்கூடுகள் 118ஆக உயர்வு. இந்திய அரசாங்கத்தால் இலங்கைக்கு கிடைத்துள்ள பல மில்லியன் அமெரிக்க டாலர்கள். அமெரிக்காவின் தீர்வை வரி குறைப்பு இலங்கைக்கு பாரிய வெற்றி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். தமிழர் தாயக பகுதியில் அரசியல் தலைமைகள் தொடர் கைதுகள் என்பது தற்போது தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் அம்பாறை மற்றும் திருக்கோயில் போன்ற பிரதேசங்களில் தேடுதல் நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. குற்றப்புலனாய்வு பிரிவினர்கள் மற்றும் நீதிமன்ற அதிகாரிகள் என்பவர்களினால் இந்த தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. பிள்ளையான் மற்றும் இனிய பாரதியின் கைதுகளை தொடர்ந்து இடம்பெற்ற கைது நடவடிக்கைகளில் சேகரிக்கப்பட்ட வாக்குமூலங்கள் அடிப்படையில் இந்த தேடுதல் நடவடிக்கையானது இடம்பெறுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்தொடர் தேடுதல் நடவடிக்கைகளின் பின்னணி தொடர் அரசியல் கைதுகள், கருணா மற்றும் பிள்ளையானின் மறைக்கப்பட்ட அரசியல் சூழ்ச்சிகள், பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. அக்டோபர் 1ஆம் திகதியிலிருந்து வெளிநாட்டிலிருந்து பெறப்பட்ட டிஜிட்டல் மூலமான சேவையை இலங்கையர்கள் பெறும் போது அவர்களுக்கு 18% வரி விதிக்கப்படும் என வர்த்தமானி ஊடாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்திற்கு தற்போது எந்த வழியிலாவது வருமானத்தை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் உள்ள நிலையில் கிடைக்கும் அத்தனை வழிகளிலும் வரிகளை அறவிட வேண்டும் என இலங்கை அரசாங்கம் விரும்புவதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசாங்கம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள குறித்த டிஜிட்டல் சேவை மூலமாக வரி அறவிடப் போகும் முறை குறித்து இன்னும் தெளிவாக கூறவில்லை எனவும், டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் பெறப்படும் இந்த சேவைகளின் அளவை அளவிட்டு அதற்கேற்ப வரியை அளவிடுவது மிகவும் கடினமான விடயம் எனவும் கூறப்பட்டுள்ளது. இலங்கையின் அருகம்குடாவில் இஸ்ரேலிய நாட்டவர்கள் மற்றும் வணிகங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறித்து சர்வதேச சுற்றுலா பயணியொருவர் கவலை வெளியிட்டுள்ளார். அருகம்குடா இலங்கையில் இருப்பதாக தான் நினைத்தேன் என்றும் இது இஸ்ரேலின் டெல் அவீவில் இருப்பது போல் தெரிவதாகவும் அவர் கூறியுள்ளார். அருகம்குடாவில் சிங்களம் அல்லது தமிழுக்கு பதிலாக பல இடங்களில் ஹிப்ரு மொழி பயன்படுத்தப்படுவதாகவும், சில இடங்களில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைக்கு ஆதரவான பிரச்சார ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சிங்களவர்கள் அல்லது தமிழர்களை விட நிறைய ஹிப்ரு பேசுபவர்களை தான் பார்ப்பதாகவும், இதேவேளை உள்ளூர் மக்களை தடை செய்து அருகம்குடாவில் இஸ்ரேலியர்கள் நிகழ்வுகளை நடத்தியதாகவும் கூறியிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் இருந்திருந்தார் என்ன செய்திருப்பார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளின் தலைவர் இருக்கின்றார் இல்லை என்பதை வைத்துக்கொண்டு அர்த்தப்படுத்துதலில் எந்தவிதமான பிரயோசனமும் இல்லை எனவும், தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார் எனவும், தமிழ் கட்சிகள் அதையே செய்யுங்கள் எனவும் கூறியுள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் இருக்கின்றாரா இல்லையா என்பது குறித்து தனக்கு தெரியாது என்றும், ஆனால் விடுதலை புலிகளின் அமைப்பின் தலைவர் இருந்திருந்தால் இதனைத்தான் செய்திருப்பார் எனவும் அவர் கூறியுள்ளார். 2004ஆம் ஆண்டில் மட்டக்களப்பு சின்னவெள்ளை வீதியில் வைத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பெர்ராயசிங்கம் கருணா அணியினரால் இலக்கு வைத்து கொல்லப்பட்டார். அப்போது சின்னவெள்ளை வீதியில் கடந்து தான் ஜோசப் பெர்ராயசிங்கம் தேவாலயத்திற்கு செல்ல வேண்டி இருப்பதாகவும், அவர் மீது வைக்கப்பட்ட தாக்குதல் இலக்கானது முறியடிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டில் தோல்வியடைந்த ஜோசப் பெர்ராயசிங்கத்தின் மீதான இலக்குத்தான் 2005ஆம் ஆண்டு நத்தார் தினத்தன்று அவர் மீது இலக்கு வைத்து கொல்லப்பட்டதாகவும், இந்நிலையில் நிலுவையில் மீண்டும் இருந்த ஜோசப் பெர்ராயசிங்கத்தின் கொலை வழக்கானது மீண்டும் ஆரம்பிக்க அவருடைய மகன் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. செம்மணி புதைகுழியில் இன்று புதிதாக 3 மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதுடன் மொத்தமாக இதுவரை 118 மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது.
செம்மணி சிந்துபாத்தி இந்து பயணத்தில் இடம்பெறும் 2வது கட்ட அகழ்வு பணியில் 26வது நாளான இன்று மேலும் 3 புதிய மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனுடன் தற்போது வரை அடையாளம் காணப்பட்ட எம்பு தொகுதிகளின் எண்ணிக்கை 118ஆக அதிகரித்துள்ளது. மொத்தமாக இதுவரை 118 மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதோடு மண்டையோட்டில் தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்குள் வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இதுவரை 105 மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு பாதுகாப்பாக சட்ட வைத்தியரிடம் கையளிக்கப்பட்டதாகவும் 27வது நாளாக அகழ்வு பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மாஹோ மற்றும் அனுராதபுரத்திற்கு இடைப்பட்ட தொடருந்து மார்க்கத்தில் முன்னெடுக்கப்படும் பெரிய சமிக்ஞை மற்றும் தொலைத்தொடர்பு அபிவிருத்தி திட்டத்துக்கான முதல் தவணையாக இந்திய அரசாங்கம் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியிருக்கின்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆகியோரால் கடந்த ஏப்ரல் மாதம் இந்த திட்டமானது ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஆரம்பத்தில் இந்திய கடன் உதவியின் கீழ் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டமானது பின்னர் முழு மானியமாக இந்திய அரசாங்கத்தால் மாற்றப்பட்டது. இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட் நிறுவனத்தால் செயல்படுத்தப்பட்டு வந்த திட்டத்தை 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்குள் நிறைவு செய்வதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்ந்து பாதுகாப்பு, செயல்திறன் மற்றும் நிகழ்நேர கண்காணிப்பு மையப்படுத்தப்பட்ட கட்டுப்பாட்டு மூலம் தாமதங்களை குறைக்கும் ஒரு திட்டமாகும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இலங்கையின் தொடருந்து சேவையின் வளர்ச்சிக்கான இந்தியாவின் 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர் ஆதரவு திட்டத்தின் முதல் தவணையே தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்திருந்த தீர்வை வரி இன்னும் குறைத்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் சர்வதேச நாடுகளிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான தீர்வு வரியை அண்மையில் அதிகரித்திருந்ததாக அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அதன் பிரகாரம் இலங்கையில் ஏற்றுமதி பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்பட்ட போதும் ராஜதந்திர நடைமுறைகள் மூலம் குறித்த வரி பின்னர் 30% குறைக்கப்பட்டது. எனினும் இலங்கை அரசாங்கத்தின் தொடர் முயற்சிகள் காரணமாக குறித்த வரி தற்போதைக்கு இன்னும் குறைக்கப்பட்டு 20% தீர்வை வரியாக அறவிடப்பட்டுள்ளதாகவும் குறித்த வரி விதிப்பு இம்மாதம் 7ஆம் திகதி நடைமுறையில் இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது.